போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. நியூ இயர் நைட் கேக்கில் கட் பண்ணிவிட்டு 12 o'clock செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு டான்ஸு அப்படிலாம் டான்ஸ்லாம் ஆடிட்டு கேக்கில் கட் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து சாமிலாம் கும்பிட்டோம். சாமிலாம் கும்பிட்டு வீட்டில் சும்மா சின்ன பூஜை மாதிரி பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் கோயிலுக்கு போக ஆரம்பித்தோம். ஸோ அதை தான் நீங்கள் படத்தை கிளிப்பில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாப்பி நியூ இயர். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து January 1st இன்றைக்கி வெளில கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். சரி, நமக்கு எந்த கோயிலுக்கு போகிறோம் என்னன்றதுலாம் அப்படியே போகிற வழி அப்படியே சொல்லிட்டே வரேன். நீங்களும் அப்படியே பாருங்கள். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை அடிச்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் சொல்லு. அங்கே சொல்கிறேன். ஹாய், ஹாப்பி நியூ இயர். சரி, இப்போ கோவத்தில் இருக்கிறேன். சரி, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வாங்க போகலாம். அப்படியே போகிற வழியில் ஒரு சின்ன ஹோட்டல் நல்லா இருந்துச்சு. டிஃபன் அங்கே தோசை பொங்கல் தான் இருக்குது சொன்னாங்க. தோசையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக 3 சட்னி ஒரு சாம்பார் கொடுத்தாங்க. சட்னியும் சாம்பார் நம்மளுக்கு கேட்க கொடுத்துட்டே இருக்காங்க. டேஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ளெயின் தோசை வாங்கினோம் 4 பேருமே. பவிஷ்கா சரியாக சாப்பிடல. அவருக்கு மார்னிங்கே ஒரு மாதிரி இருந்ததுனால அவர் சரியாக சாப்பிடல. ஸோ அதனால் நாங்கள் வந்து தோசை 3 வகை சட்னி கூட சாம்பார் நல்லா சாப்பிட்டோம். டிஃபன்லாம் பண்ணிவிட்டு மார்னிங்கு இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா அடையாரில் இருக்க ஆறுபடையர் கோயில் இருக்கு இல்லையா, ஆறுபடை முருகர், அந்த கோயில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கோயிலுக்கு நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அப்போ வந்து ஆமாம், பவிஷ்கா வந்து பிறக்கல, அப்போ போயிருந்தோம். அப்போ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அப்போ அந்த டைமில் போனோம். அதுக்கப்புறம் இப்போ அப்போலாம் சேனல் கிடையாது இல்லையா. இப்போ அந்த கோயிலோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நான் எடுத்து உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சில இடத்துலலாம் எடுக்கணும்னு சொல்கிறாங்களே, அதனால தான் நான் முன்னாடியே சொல்கிறேன். சப்போஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அது பீச் பக்கத்துலேயே அந்த கோயில் நல்லாயிருக்கும். ஆறு படையும் முருகரோட இது அங்கே இருக்கும். ஸோ என்னென்ன படையும் தெரியும் இல்லையா, திருத்தணி, திருச்செந்தூர், பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, பழனி. ஸோ இந்த 5ம் அங்கே இருப்பாங்க. 5 முருகருமே அங்கே இருப்பார், 6 முருகருமே அங்கே இருப்பார். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். நிறைய படம் ஷூட்டிங்லாம் கூட அங்கே எடுத்துருப்பாங்க. நிறைய மூவிஸ்லாம் கூட அந்த கோயில் வந்திருக்கும். இப்போ உள்ள பெசநகர் உள்ள கட் பண்ண போகிறோம். அந்த சைடில் நம்ம அந்த கோயிலுக்கு 2 வழியாகவும் போகலாம். நம்ம பெசநகர் பீச் இருக்கு இல்லையா, என்ன கோயில் அது, அஷ்டலட்சுமி கோயில் சைடு அப்படி போகலாம். அப்படி இருந்து போகலாம். இது இன்னும் ரூட் நான் போகிற ரூட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக போனால் திருவான்மூர், இப்படி கட் பண்ணோம்னா லெஃப்ட் கட் பண்ணோம்னா பெசநகர். ஸோ நம்ம கட் பண்ணி இப்போ பெசநகர் உள்ள போகிறோம். கட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ கோயில் கிட்ட போகும்போது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அப்போ பார்ப்பீங்க கிட்ட. டிராஃபிக் பாருங்கள், சரியான டிராஃபிக். கோயில் ஜனம் இருக்க நினைக்கிறேன். கோயிலுக்கு தான் போகிறோம். நினச்சா மாதிரியே சரியான கூட்டம் தான் கோயிலில். நியூ இயர் ஃபஸ்ட்டு எல்லா கோயிலுமே க்ரௌடு இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே சரியான க்ரௌடு, போலீஸ்லாம் நிறைய இருந்தாங்க. டிராஃபிக்கு, கார் விடுறதுக்கு கூட ஒரு இடம் இல்லை. இவர் போய் அந்த பீச் சைடில் தான் கொஞ்சம் கார் விட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் உள்ளே போக ஆரம்பித்தோம். கார் போகிறதுக்கே வழி இல்லை பாருங்கள். சும்மா உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியான க்யூ. எல்லா முருகரும் பார்க்கறதுக்கு க்யூ தான் நிற்கிது. அனுமார் வால் மாதிரி பெருசாக க்யூ போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் காமிப்பேன். நாங்களும் அந்த க்யூவில் நின்னோம். ஸோ அந்த க்யூவில் நின்று தான் அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போக ஆரம்பித்தோம். உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் நின்னோம். அந்த கொடிமரம்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த சைடில் அப்படியே போயிட்டே இருந்து உள்ளே போனோம். உள்ளே போய் இந்த சைடில் வந்து செந்தில் ஆண்டவர் இருந்தார். அப்படியே உள்ளே போயிட்டு அந்த சைடில் போனோம்னா பழமுதிர்ச்சோலை முருகர், சுவாமிமலை முருகர், எல்லா முருகருமே அப்படியே பார்த்துட்டே வந்துட்டோம். டக்குன்னு க்யூ எல்லா முருகரையும் பார்த்து க்யூ நின்றதாக இருந்துச்சு. கூட்டமாக தான் இருக்குது, க்ரௌட் இருந்துன்னு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி January 1ன்றதுனால எல்லா கோயிலுமே க்ரௌட் இருக்கும் இல்லையா. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே சரியான க்ரௌடு தான். ஆனால் நல்ல தரிசனம் தான். முருகரை நல்லா பார்த்தோம் நாங்கள். எல்லா முருகர் அன்றைக்கி January 1st முருகரை தரிசனம் பண்ணது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாகவும் ஒரு என்ன சொல்ல ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் இல்லையா. கோயிலுக்குள்ளே போகிறோம்லே, அதனால தான் நம்மளுக்கு முதல் நாள் எல்லாமே கோயிலுக்கு போவாங்க. போனோம்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஒரு அமைதியான ஒரு இது கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம போயிருக்கோம். நாங்களும் அந்த அமைதியை தேடி தான் போயிருக்கோம். சரி, இந்த வருஷம் நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஆரோக்கியமாக, ஒரு அமைதியான வருஷமாக, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு பொறுமையான வருஷமாக இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். நோய் நொடி இல்லாமல் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்களும் உங்கள் எல்லாருக்குமே நான் சேர்த்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே, சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
சப்போர்ட் பண்ணாதவங்களும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாருமே பாருங்கள். நல்லா இருந்தது இந்த கோயில். ஆனால் காலியாக இருக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் போல். அவ்வளோ ஒன்றும் காலியாக இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும் கோயில். இப்போ கூட்டன்றதுனால நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். லைன் பாருங்கள், இந்த சாமியை பார்த்துக்கும் லைன். நாங்கள் இப்போ இந்த லைனில் போயிட்டுருக்கோம். எல்லாமே லைனில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக நாங்கள் எல்லாம் சுற்றிலாம் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். நீங்கள் இப்போ அதை தான் பார்ப்பீங்க ஃபுல்லாகவே. நீங்கள் உங்களை நான் கோயில் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிப்பேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க. சரியான க்ரௌட் கோயிலில். நாங்கள் பழமுதிர்ச்சோலை முருகரை மட்டும் தான் பார்த்தோம். இங்கே தான் அது அங்கே பார்த்தோம். பார்த்துட்டு இப்போ வந்தீங்கன்னா ஃபுல்லாக லைன் தான். லீவ் டேஸில் நீ நியூ இயர்ன்றதால எல்லா கோயிலுமே கூட்டம் தான் இருக்கும். கால் 2 வலிக்குது. எவ்வளோ கூட்டம் ஃபுல்லாக கூட்டம். ஃபுல்லாக க்ரௌட். அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜனம் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் சாமி தான். அந்த மண்டபத்துலாம் பார்த்தீங்கன்னா ஜனம் தான் இருக்காங்க அந்த சைடில். அப்படியே இந்த பக்கம் இது வந்து பழமுதிர்ச்சோலை முருகர். இங்கே இருக்கிறது பழமுதிர்ச்சோலை முருகர். இப்போ அதை பார்த்துட்டு சாமி அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். சரி வாங்க அப்படியே போயிட்டு அடுத்த முருகரை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். சுவாமி மலை. உள்ள திருத்தணி முருகர். அறுபடை முருகர் வீட்டு கோயிலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தரிசனம்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டு நல்ல தரிசனம் கிடச்சிது. க்ரௌடாக இருந்தாலும் பிரசாதெல்லாம் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. நல்லா சக்கரை பொங்கல், புளியோரை, கேசரின்னு எல்லாமே கொடுத்துட்டே இருக்காங்க. வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அதேமாதிரி கோயில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க சாப்பாடு. ஸோ நான் அது வந்து சும்மா கொடுக்குறாங்கன்னு நினச்சி அப்புறம் மொத்தம் 25 ரூபா ஒரு தொன்னையில் கொடுக்குறாங்க புளி சாதம், சக்கரை பொங்கல்லாம். ஸோ அடுத்து நாங்கள் வேறு எங்கே போகணுன்றதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. உள்ள சர்ச்சில் யாரோ ஒருத்தர் பர்ஸ் விட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் கொடுக்கலான்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் போயிருக்காரு. ஸோ அதான் ஆஃபீஸ் அதை கொடுத்துட்ருக்காங்க. உள்ள தான் கொடுத்துட்ருக்காங்க ஆஃபீஸ் உள்ள. யாருன்னு தெரில. உள்ளேயும் கேட்டு பார்த்தேன் யாருதுன்ட்டு. யாருன்னு தெரிலன்றாங்க. மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க பாவம். ஸோ பர்ஸை கொடுத்துட்டு தான் அவங்க வந்துட்டுருக்காங்க.